யோசேப்பு தன் சகோதரரை திரும்ப பார்க்கும்போது தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நினைவு கூர்ந்தானே ஒழிய அவர்கள் தனக்கு செய்த துரோகத்தை அவன் என்ன பண்ணல, நினைவு கூறவே. நல்லா கவனிங்க. போட்டு அடிச்சு தூக்கி போட்டு குழியில போட்டு அரை நிர்வாணம் ஆக்கி வாழ்க்கையே மாற்றி அனுப்பிச்சவனுங்க திரும்ப பார்க்கலாம். சகோதரனை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சவனே உள்ளத்துல எது வந்தது அப்படின்னு சொன்னா தேவன் தனக்கு கொடுத்த தரிசனம் தான் நினைவுக்கு வருது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் அதை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு செய்த துரோகத்தையோ அவங்க பேசுற வார்த்தைகளையோ அவங்க நமக்கு விரோதமாக செய்த காரியங்களை நினைத்து பார்க்க கூடாது. அப்படி நினைத்து பார்த்தோம் அப்படின்னா நாம அவர்களை நேசிக்க முடியாது. அப்படி நினைத்து பார்க்கிற மனிதன் தேவனுடைய அன்பை என்ன பண்ணல, இன்னும் முழுசா ருசி பார்க்கிற. நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பும் பொழுது அவங்க நம்ம கிட்ட வரும்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை எப்படி பார்க்க வேண்டும். தேவன் அவருடைய அன்பை நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறாரு. அந்த அன்பை நாம் தான் பண்ணணும், எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு.